அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணைந்த சுக்கிரனால் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை குரு சுக்கிர யோகம் நிறைந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மே 1ற்கு பிறகு குரு கர்மஸ்தானமாகிய 10 நுழைகிறார். அதற்கு முன்னதாக ஏப்ரல் 25லிருந்து மே 1ஆம் தேதி வரை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிர யோகம் இவை இனிதே நடந்து தீரும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். சூரியனுடைய உச்சத்தின் காரணமாக பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான தடைகள் காரிய தடைகள் அனைத்தையும் விலக்கி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அவருடன் குரு இணைந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவது பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு 9இல் இருப்பது உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் 5ஆம் பார்வை ஜென்ம ராசிக்கு மிக வலுவாக கிடைப்பதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்திற்கு பிறகு குரு கர்மஸ்தானத்தில் நுழைந்து விடுகிறார். எனவே அதற்கு முன்னதாக சுக்கிரனுடன் இணைந்து பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் வலுவாக பாக்கியஸ்தானத்திற்கு வந்திருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 3 கிரக நிலைகள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. எனவே இல்லத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அமைதியும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில வீண் அலைச்சல்கள் வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. மனைவியின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான யோகமும் எதிர்காலத்தை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் 9ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் மற்றும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே பல வகையில இந்த வாரத்தில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் மிக சிறப்பாக கிடைக்கும். புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. பார்த்த முதல் நாளே குருவை பார்த்த முதல் நாளே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வலுவாக அமர்வதால் மிக சிறப்பான நன்மைகளை ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதற்கு பிறகு 20 நாட்களுக்கு பிறகு மே 1ஆம் தேதியிலிருந்து 20 நாட்களுக்கு பிறகு சுக்கிரன் மிகவும் வலுவாக குருவை பாக்கிய ஸ்தானத்திலிருந்து விலகி கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் சஞ்சரிப்பாருங்க. குரு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கும். ஆனால் இந்த 9ஆம் இட யோகம் என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை ரீதியான பணிகளில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக வருமானம் நிறைந்து கிடைப்பதற்கான பல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். கடைசி நேரத்தில் கை நழுவி சென்று விட்டது என்ற ஏமாற்றத்தை சந்தித்த சூழ்நிலையில் கூட மாற்றத்தை பெற்று வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. குறைந்த அளவில் முதலீடு செய்து மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி படைப்புகளை மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் பல அதிரடியான கலைத்துறை ரீதியான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக வலுவான முன்னேற்றம் நன்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புக்கான நல்ல பல அடித்தளங்களை சிறப்பாக அமைப்பதற்கான யோகமும் பல வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான சூழலும் உண்டு. 9ஆம் இடத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் இதுபோன்ற அற்புதமான நிகழ்வுகள் உண்டு. ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திலும் 3 கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமஸ்தானமாகிய 8இல் வலுவாக அமர்ந்திருக்கிறார். அவருடன் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். இந்த 3 கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக
சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். இருப்பினும் கூட ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு குறைவதற்கான யோகம் உண்டு. மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் தனது சஞ்சார தூரத்தில் 2ஆம் இட சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கிறார். எனவே இந்த 2 கிரகங்களின் வீரியமும் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகு மற்றும் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். சற்று நிதானத்துடன் செயல்பட்டாலே போதும். அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக விலகும். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆனால் இந்த தருணத்தில் மாணவர்கள் புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்பும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாயும் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருக்கும். கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் பல்வேறு வகையில திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. இருந்தாலும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்டவற்றில் சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது என்பதை மங்களகரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போதும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். ஆனால் மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சனி கண்டச்சனியாக அமர்ந்திருக்கிறார். கண்டச்சனியாக சப்தமஸ்தானமாகிய 7இல் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பாதிப்பு வெகுவளவில் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் இந்த கிரக நிலைகளில் பாக்கிய ஸ்தானத்தில் 3 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் சப்தம சனியின் ஆதிக்கம் வெகுவளவில் குறையும். எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த செய்திகள் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் அலுவலகம் சார்ந்த சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றம் பிறப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் வர்த்தகத்திற்கு சாதகமாக ஓரளவிற்கு கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவுல முதலீடுகளை தவிர்த்திடுங்க. இருப்பினும் திறமையுடன் திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக நல்ல பல வாய்ப்புகளும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட அதை வெற்றி வாய்ப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடன் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு வலுவாக கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரனும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது. சிம்மராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் 9இல் 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வேளையில், அதிலும் குறிப்பாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான தடைகள் விலகும். எதை செய்தாலும் அவற்றில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் வருமானம் உயர்வதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான யோகமும் உண்டு. அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும். தொழிலிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக அமையும். புத்திர பாக்கியம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நிச்சயமாக நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு.